ஹலோ கோடஸ். இன்னைக்கு நம்ம ஜாவா லாங்குவேஜ் ஃபண்டமெண்டல்ஸில் ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு கற்றுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஐடென்டிஃபயர்னா என்ன அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கலாம். ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னா ஒரு சில வேர்டை ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. தட் இஸ் ரெப்ரசன்ட் சம் மீனிங் ஆர் ஃபங்க்ஷனாலிட்டி. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னம்னா, யாராவது உங்ககிட்ட ஒரு ஃப்ளவரோட நேம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரோஸ்ன்னு சொல்லுவீங்க. ரோஸ் அப்படிங்கிறது ஒரு ஒன் டைப் ஆஃப் ஃப்ளவர். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பேரட். பேரட் இஸ் அ ஒன் டைப் ஆஃப் பேர்டு. ஓகேங்களா? இது ஒரு மீனிங் குறிக்குது. ரோஸ் அப்படின்னாலே அது ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங்கை குறிக்குது. பேரட் அப்படின்னாவே அது ஒரு வகையான பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங்கை குறிக்குது. ஸோ ஆல்ரெடி ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாங்க பேரட் ரோஸ் அப்படிங்கிறத. ஸோ இந்த ரோஸ் எடுத்து இன்னொரு ஃப்ளவருக்கு வைக்க மாட்டாங்க. கரெக்டா? அதே மாதிரியே இப்போ ரன்னிங் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா இது ஒரு ஒன் டைப் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை குறிக்குது. ரன்னிங் அப்படின்னா ஒரு ஆக்ஷனை குறிக்குது. ஸோ இதை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு டைப் ஆஃப் ஆக்ஷன். அதை தான் சொல்கிறாங்க எல்லா லாங்குவேஜ்லேயுமே எது ஒன்று ஒரு சில மீனிங்கையோ இல்லைன்னா ஃபங்க்ஷனாலிட்டியவோ ரெப்ரசன்ட் பண்ணுதோ அதை தான் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஜாவாலையும் எது ஒன்று ஒரு மீனிங்கையோ அப்படி இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியவோ ரெப்ரசன்ட் பண்ணுதோ அதை தான் ரிசர்வ்டு வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, இன் ஜாவா சர்டைன் வேர்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்போசஸ் அண்ட் தோஸ் ஆர் கால்டு ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் எடுத்துக்கிட்டோன்னா என் நம்பர் ஆஃப் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்படி ஜாவாவில் எத்தனை ரிசர்வ்டு வேர்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 53 ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இருக்குது. அதில் 50 இஸ் அ கீவேர்ட்ஸ், 3 இஸ் அ ரிசர்வ்டு லிட்ரல்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், கீவேர்ட்ஸ்னால் என்ன, ரிசர்வ்டு லிட்ரல்ஸ்னால் என்ன அப்படின்னு. A reserved words used for functionality is called a keywords. If reserved word represent only a value, not functionality, it is called a literals. ஒரு ரிசர்வ்டு வேர்ட்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டியோட சேர்ந்து இருந்தால் அதுக்கு பேர் தான் கீவேர்டு. அதுவே ஒரு ரிசர்வ்டு வேர்ட்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணாமல் வேல்யூ மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது ரிசர்வ்டு லிட்ரல்ஸ். இப்போ இதை ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி பார்ப்போம். ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னா இதில் 3 ரிசர்வ்டு லிட்ரல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது என்னலான்னா ட்ரூ, ஃபால்ஸ், நல். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், ரிசர்வ்டு லிட்ரல்ஸ்னால் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்களே அது என்னங்க அப்படின்னு. ஆமாங்க, ட்ரூ அப்படிங்கிறது ஒரு பூலியன் வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஃபால்ஸ் ஆல்சோ ரெப்ரசன்ட் பூலியன் வேல்யூ. ஆனால் இது ஃபங்க்ஷனாலிட்டியை எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. அதே போல தான் நல்லும் ரெப்ரசன்ட் ஒன்லி வேல்யூ. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு கிளியராகி இருக்கும் அப்படின்னு. இப்போ ரிமைனிங் இருக்க 50 கீவேர்ட்ஸையும் பார்ப்போம். இதில் 48 keywords used keywords. ரிமைனிங் இருக்க 2 keywords unused keywordsன்னு சொல்லுவாங்க. இதில் unused keywordsல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா goToவும் CONST, அதாவது கான்ஸ்ட், இந்த ரெண்டுமே unused keywordsல இருக்குது. இப்போ யூஸ்டு கீவேர்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இஃப், எல்ஸ், ஃபார், எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் யூஸ்டு கீவேர்ட்ஸ். இதெல்லாம் இன்னும் பின்னாடி பார்ப்போம். இந்த 53 ரிசர்வ்டு வேர்ட்ஸில் கண்டிப்பாக நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் ப்ரோக்ராமிங் எழுதும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போ டேட்டா டைப்பில் என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டேட்டா டைப்பில் 8 கீவேர்ட்ஸ் இருக்குது. பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங்கு, ஃப்ளோட்டு, டபுளு, பூலியனு, கேரு. இந்த 8மே டேட்டா டைப்பில் இருக்க கீவேர்ட்ஸ். திரும்பவும் சொல்கிறேன், பைட்டு, ஷார்ட்டு, இன்ட்டு, லாங்கு, ஃப்ளோட்டு, டபுளு, பூலியனு, கேரு. இது எல்லாமே டேட்டா டைப்பில் இருக்க கீவேர்ட்ஸ். இப்போ ஆப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்க கீவேர்டு, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்கனாலோ ஆர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்களாலோ அப்போ யூஸ் ஆகிற கீவேர்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, நியூ, இன்ஸ்டன்ஸ் ஆஃப், சூப்பர், திஸ். இந்த 4 கீவேர்டுமே ஆப்ஜெக்ட் ரிலேட்டடாக யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ளோ கண்ட்ரோலில் எத்தனை கீவேர்டு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அதாவது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஜாவாவில் ஒன்று படிச்சிருப்போம். அதில் என்னெல்லாம் கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதில் 11 கீவேர்ட்ஸ் இருக்குது. இஃப்பு, எல்ஸு, சுவிட்சு, கேஸு, டிஃபால்ட்டு, வைலு, டூவு, ஃபாரு, பிரேக்கு, கண்டினியூ, ரிட்டன். இந்த 11 கீவேர்ட்ஸும் ஃப்ளோ கண்ட்ரோலில் நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு மாடிஃபையர்ஸில் என்னெல்லாம் கீவேர்டு இருக்குது அப்படின்னா 11 கீவேர்ட்ஸ் இருக்குது. அதில் பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டட், ஸ்டாட்டிக், ஃபைனல், அப்ஸ்ட்ராக்ட், சிங்க்ரோனைஸ்ட், நேட்டிவ், ஸ்ட்ரிக்ட் எஃப்பி, வாலடைல், டிரான்சியன்ட். இந்த 11 கீவேர்ட்ஸும் மாடிஃபையர்ஸில் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், பப்ளிக், private, protected, static, final, abstract, synchronized, native, strict FB, transient, volatile. இந்த strict FB அப்படிங்கிறது 1.2 வெர்ஷனில் வந்தது. இதெல்லாம் ஜாவாவோட நியூ கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் ரிலேட்டடாக என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 6 கீவேர்ட்ஸ் இருக்குது. அது கிளாஸு, இன்டர்ஃபேஸு, எக்ஸ்டென்ஸு, இம்ப்ளிமெண்ட்ஸு, இம்போர்ட்டு, பேக்கேஜ். அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், கிளாஸு, இன்டர்ஃபேஸு, எக்ஸ்டென்ஸு, இம்ப்ளிமெண்ட்ஸு, இம்போர்ட், பேக்கேஜ். இதெல்லாம் கிளாஸ் ரிலேட்டடாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் கான்செப்டில் நம்ம என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 6 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னா ட்ரை, கேட்ச், ஃபைனலி, த்ரோ, த்ரோஸ், அசெட். இந்த அசெட் அப்படிங்கிறது 1.4 வெர்ஷனில் வந்தது. இதையும் ஜாவாவில் நியூ கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டிப் சொல்கிறேன், ஜாவாவில் டெலிட் அப்படிங்கிற கீவேர்டே கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் கார்பேஜ் கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக மெமரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே அதுவே பார்த்துக்கும். ஸோ டெலிட் அப்படிங்கிற கீவேர்ட் செப்பரேட்டாக இல்லவே இல்லை ஜாவாவில். உங்கள்கிட்ட இன்டர்வியூவில் டெலிட் கீவேர்டு இருக்கா ஜாவாவில் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இல்லைன்னு ஸ்ட்ரைட்டாக பதில் சொல்லிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரிட்டன் டைப் ஆஃப் கீவேர்டு ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது. அது என்ன அப்படின்னா வாய்டு. இப்போ ஒரு மெத்தடோட ரிட்டன் டைப் வாய்டு அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இட் ஓன்ட் ரிட்டன் எனிதிங். அதாவது இது எதுவுமே ரிட்டன் பண்ணாது. உங்களோட மெத்தட் எதுவுமே ரிட்டன் பண்ணலை அப்படின்னா வாய்டு அப்படின்னு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது எதையுமே ரிட்டன் பண்ணாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சி லாங்குவேஜில் ஒரு மெத்தட் ஒன்று எழுதிப்போம், பப்ளிக். இந்த இடத்துக்கிட்ட நான் மெத்தட் ரிட்டன் டைப் எதுவுமே மென்ஷன் பண்ணல. டெஸ்ட் மெத்தட் ரிட்டன் 10. இப்படி ஒரு மெத்தட் ரைட் பண்ணால் ரிட்டன் டைப் எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னாலுமே டிஃபால்ட்டாக இதோட ரிட்டன் டைப் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சி ப்ரோக்ராம் எடுத்துக்கும். ஸோ சி லாங்குவேஜில் ரிட்டன் டைப் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனல் தான். பட் ஜாவாவில் கண்டிப்பாக நீங்கள் ரிட்டன் டைப் மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா?
இப்போ இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராமை ஜாவாவில் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஜாவா உடனே ரிட்டன் டைப் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணிடும், அதாவது எரரை த்ரோ பண்ணிடும். சேம் இதே போல் ஜாவாவில் ஒரு ப்ரோக்ராம் எழுதுனா ஜாவா ப்ரோக்ராம் ரிட்டன் டைப் டீஃபால்ட்டாக எடுத்துக்காது. ஸோ ரிட்டன் டைப் இஸ் மஸ்ட் டு மென்ஷன். ஒருவேளை உங்கள் மெத்தடில் ரிட்டன் டைப் எதுவுமே மென்ஷன் பண்ணலை அப்படின்னாலுமே வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். இப்போ இன்டர்வியூவில் உங்கள்கிட்ட ஒரு மெத்தட் ரைட் பண்ணும்போது ஜாவாவில் ரிட்டன் டைப் யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவர் உங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா உடனே ஜாவாவில் ரிட்டன் டைப் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும், இட் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா we will get compile time error. The error is written type for the method is missing அப்படின்னு சொல்லிட்டு கம்பைலர் உடனே நம்மகிட்ட எரர் ஷோ பண்ணும். ஓகேங்களா? இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி அன்யூஸ்டு கீவேர்ட்ஸ் 2 இருக்குன்னு பார்த்தோம். கரெக்டா? அது என்னெல்லாம்னா கோட்டுவும் கான்ஸ்ட் அப்படிங்கிற இந்த 2 கீவேர்டும் அன்யூஸ்டு கீவேர்டுன்னு பார்த்தோம். ஏன் அப்படின்னா இப்போ இந்த கோட்டு அப்படிங்கிற கீவேர்டை சி லாங்குவேஜ்லேயும் ஓல்டு லாங்குவேஜ்லேயும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கோட்டு கீவேர்டு வந்து ரொம்ப ப்ராப்ளம்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்ததுனால சம் பீப்புள் இதை பேன் பண்ணிட்டாங்க, இதை யூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே கான்ஸ்டும் அதுவும் ஒரு கீவேர்டு தான். இதோட இந்த கான்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னம்னா கான்ஸ்டண்ட்டாக நிலையாக ஒரு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத தான் இது ரெப்ரசன்ட் பண்ணும். அதான் ஜாவாவில் ஃபைனல் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குல்ல, அதுக்கும் இதே வேலை தான் செய்யுது. அதனால கான்ஸ்ட் கீவேர்டை யூஸே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 2 கீவேர்டையும் அன்யூஸ்டு கீவேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கோட்டு என்ன ப்ராப்ளம்லாம் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் கோட்டுவோட வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் இந்த 2 கீவேர்டையும் ஜாவாவில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உடனே கம்பைல் டைமில் எரர் வந்துடும். ரிசர்வ்டு லிட்ரல்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதில் ட்ரூ ஃபால்ஸ் நல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ட்ரூ அப்படிங்கிறது ஒரு பூலியன் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பூலியன் அப்படின்னாவே ஒன்று ட்ரூவை பாயிண்ட் அவுட் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் வேல்யூவை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். கரெக்டாக? அதே மாதிரி தான் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அதோட டிஃபால்ட் வேல்யூ கூட நல்லு தான். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு எந்த வேல்யூவும் நீங்கள் அசைன் பண்ணல அப்படின்னா அதோட டிஃபால்ட் வேல்யூ நல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது எனியூம் கீவேர்ட். எனியூமரேஷனை தான் நம்ம எனியூம் அப்படின்னு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுவோம். இப்போ இந்த எனியூம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் கான்ஸ்டன்ட் வேல்யூவை தான் நம்ம எனியூம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போமா? இப்போது டேஸ் நமக்கு எத்தனை இருக்குது? 7 டேஸ் இருக்குது. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. இது வந்து ஒரு குரூப் ஆஃப் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது எப்பயுமே நம்ம மாறவே மாறாது. கரெக்டாக? டேஸ் அப்படின்னு சொன்னாவே 7 டேஸ் தான். இது எப்போவுமே மாறாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னம்னா ஒரு பீஸா ஷாப் போகிறீங்க. இப்போது அங்கே போயிட்டு நீங்கள் எனக்கு பீஸா வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட ஸ்மாலாக, மீடியமாக, லார்ஜாக, எக்ஸ்ட்ரா லார்ஜான்னு கேட்பாங்க. கரெக்டாக? இந்த சைஸ் எப்பவுமே மாறாது. இது வந்து ஒரு குரூப் ஆஃப் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதே மாதிரி மந்த்ஸை சொல்லலாம், டிராஃபிக் சிக்னலில் இருக்கிற ரெட்டு, க்ரீனு, இது எல்லாமே சொல்லலாம். அண்ட் எனியூம் இன் ஜாவா இஸ் ஸ்பெஷல் டேட்டா டைப் used to define collection of constants. Those constants are fixed, unchangeable, or predefined values that make code more reliable and maintainable. இதை தான் எனியூம் கீவேர்டுக்கு டெஃபினேஷனாக சொல்லுவாங்க. இப்போ இந்த வீடியோவில் இருக்க கீ டிப்லாம் என்னன்னு பார்ப்போமா? ஓகே, இது வரலும் நம்ம பார்த்த 53 கீவேர்ட்ஸில்
நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. எல்லா கீவேர்ட்ஸும் ஆல்ஃபாபெட் நம்பர்ஸ் மட்டும்தான், அதாவது ஆல்ஃபாபெட் கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணீங்களான்னு தெரில. அதே மாதிரியே அதில் லோயர் கேஸை மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்பர் கேஸே இருக்காது, நம்பர் எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு டிப்பு. செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தோன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாவாவில் நியூன்னு ஒரு கீவேர்டு இருக்குது, ஆனால் டெலிட்னு கீவேர்டே இல்லை. ஏன் அப்படின்னா அன்யூஸ்டு ஆப்ஜெக்ட் எல்லாமே கார்பேஜ் கலெக்டர் ரிமூவ் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ டெலிட் அப்படிங்கிற கீவேர்டே கிடையாது. மூணாவது என்னது அப்படின்னா, இப்போது நம்ம பார்த்தோம், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இந்த ஸ்ட்ரிக்ட் எஃப்பி, அசெட்டு, எனியூமு இதெல்லாம் வந்து ஜாவாவோட நியூ கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஸ்ட்ரிக்ட் எஃப்பி அப்படிங்கிறது 1.2 வெர்ஷனில் வந்தது. அசெட் அப்படிங்கிறது 1.4 வெர்ஷனில் வந்தது. எனியூம் அப்படிங்கிறது 1.5 வெர்ஷனில் வந்திருக்கு. ஓகே, இப்போது உங்களுக்கு ரிசர்வ்டு வேர்ட்ஸ்லாம் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ டீட்டெயில்டாக தெரியும். இப்போது நான் உங்களுக்கு இந்த ரிசர்வ்டு வேர்ட்ஸோட ஜாவாவோட மற்ற கீவேர்டும் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எதெல்லாம் இதில் ரிசர்வ்டு வேர்டு, எதெல்லாம் ரிசர்வ்டு வேர்டு கிடையாது அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்ப திரும்ப ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை அப்கமிங் ப்ரோக்ராமிங்கில் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை மறக்காமல் பார்த்துக்குங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்த எல்லா ரிசர்வ்டு வேர்ட்ஸையும் இன்னும் டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இப்போ ஒரே ஒரு டைம் ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீகேப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிப்போம். ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னால் என்ன சொன்னோம் அப்படின்னோம்னா, எந்த ஒரு வேர்ட் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு மீனிங்கோ அப்படி இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியவோ ரெப்ரசன்ட் பண்ணுதோ அதை தான் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம். இன் ஜாவா சர்டைன் வேர்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்போசஸ் அண்ட் தோஸ் ஆர் கால்டு ரிசர்வ்டு வேர்ட்ஸ். இதில் வந்துட்டு ஒரு 52 கீவேர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்க எல்லா கீவேர்ட்ஸும் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இப்போது அப்கமிங் ஜாவா 9, 14 இதில் எல்லாமே வந்துட்டு கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ 14 எடுத்துட்டிங்க அப்படின்னம்னா ஈல்டு அப்படின்னு ஒரு நியூவாக ஒரு கீவேர்டு வந்திருக்கு. இதெல்லாம் நியூ கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதில் ஜாவா டிப் என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா, டெலிட் அப்படிங்கிற கீவேர்டை நம்மகிட்ட கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு கோட்டுவும் கான்ஸ்ட் அப்படிங்கிறதும் வந்துட்டு ஒரு அன்யூஸ்டு கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கம்பைல் டைமில் எரர் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்கமிங் செஷனில் ஜாவா ஃபண்டமெண்டல்ஸில் இருக்க நெக்ஸ்ட் டாபிக் நான் போஸ்ட் பண்ணுறேன். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். பாய் கோடர்ஸ்.